செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் ரெவல் கிங்ஸ் விசஸ் ஷாக் 11 ரெண்டு டீமான மேட்ச்சு இது. ஸோ இந்த மேட்ச் ஃபைட்டிங்காக இருக்க போகுது. செமிஃபைனல் மேட்ச் 2 ஓவராக இருக்கும், ஃபைனல் மேட்ச் 1 ஓவராக இருக்கும். ஸோ பேட்டிங் எண்ணில் ஷாக் 11, ஸோ பவுலிங் எண்ணில் ரெவல் கிங்ஸ். ஷாக் 11 டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவா, பவுலிங் எண்ணில் ஓப்பனிங் பவுலர் பாப்பி. கிரேட் ஒன், முதல் பந்தே டாட் பாலுங்க. ஸோ குவாலிட்டி பவுலர், குவாலிட்டி டாட் பால். செகண்ட் பால் சான்ஸ் ஓவர். ஐயோ நல்ல ட்ரைவ், 6. கிரேட் ஒன், டாட் பாலுங்க. லாஸ்ட் 2 பால்ஸ் ஷாட்டுங்க. ஸோ ரெண்டாவது 6 முதல் ஓவரில். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட்டுங்க. ஸோ அனதர் 1 6. ஸோ 3 டாட் பால் 3 6. சிவா ஒரு ஓவர் முடியல 18 ரன், விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் ஷாக் 11. நியூ பாலர் அனந்து, ஸ்ட்ரைக் ஹேண்டில் அரவிந்த், தரமான கட்ரு பவுலிங்க. ஸோ முதல் பந்தே கட்ரு பவுலிங். செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஸோ லெக் சைடு உடம்புக்கு போட்ட பந்து அழகாக மடக்கிட்டாரு லெக் சைடு. தேர்ட் பால் ஷாட்டுங்க, பிக்கி ரொம்ப தூரம். ஸோ பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணுறாரு அரவிந்த். ஸ்லோயர் ஒன், டாட் பால், நல்ல கம்பேக். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க. ஸோ கரெக்டாக பந்தை வாட்ச் பண்ணி ஸோ பஞ்ச் பண்ணி விடுறாங்க. அனதர் 1 6ங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் ஓவர், 4 6 பதிவு பண்ணுறாரு அரவிந்த் அவரோட பேட்லேருந்து. ஸோ முதல் ஓவரில் சிவா 3 6, அதே மாதிரி செகண்ட் ஓவரில் அரவிந்த் 4 6, டோட்டல் ஆகிட்டு 7 6 பதிவு பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் முடியல ஷாக் 11 43 ரன் ஆடிருக்காங்க, விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ண. 44 ரன் டார்கெட். ஸோ முதல் ஓவர் போகிற கணக்கு ஸ்ட்ரைக்கில் போப்பி. ஃபஸ்ட்டு பால் ஷார்ட் ஆன், ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க. ஸோ போப்பிக்கு கேட்ச் ட்ராப்பு. பேக் டு செகண்ட் பால். யாக்கிங்லாம் இல்லை. ஸோ குயிக்கரான அந்த பந்து டாட் பால். தேர்ட் பால் டாட் பால். ஸோ கண்டினியூவாக 3 பாலுக்கு 3 டாட் பாலுங்க. ஸோ இனி இருக்கக்கூடிய இந்த 3 பால் முக்கியமான பால்னு சொல்லலாம். மேட்ச் பால். ஃபோர்த் பால் ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்டாக பிக் பண்ணாரு போப்பி. ஸோ இனி இருக்கக்கூடிய 2 பாலுக்கு 2 6 அடித்தாலும் மேட்ச் டஃப்பாக இருக்கும். ரிமைனிங் 2 பால்ஸ் ஷாட்டுங்க. ஸோ பேக் டு பேக் 2 6 போப்பியோட பேட்லேருந்து. லாஸ்ட் 1 பால் கேப்பில் போகுது. வாட் அ டேக்கன், சூப்பர் டேக்கனுங்க. ஸோ முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட்டு. ஸோ நல்ல டேக்கன். ஸோ இம்பார்ட்டன்ட் கேட்ச்னே சொல்லலாம். இதோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 1 ஓவர் முடிவில் ரெவல் கிங்ஸ் 12 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் கூடிய 6 பாலுக்கு 32 ரன் பதிவு பண்ணும். 6க்கு 32. ஸோ 5 6 மேக்ஸிமம் பதிவு பண்ணும். பேக்கில் 2. ஸோ 5க்கு 5 6. ஸோ ஒரு பால் டாட் பால் போட்டாலே ஸோ மேட்ச்சு ஸோ எடுத்துருவாங்கன்னு சொல்லாமல் அவங்க பக்கம். கிரேட், ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து டாட் பால், நல்ல கம்பேக், சூப்பர் பவுலிங். ஒரு பந்து ஃபேஸ் ஆட்டம், ஒரு பந்து ஸ்லோயர் ஆட்டம். ஸோ பந்தை வேரியேஷன் பண்ணி போட்டுகிட்டே இருக்கிறாங்க எல்லா பவுலர்ஸுமே. ஸ்லோயர் தான் லோ ஃபுல் டாஸா. ஸோ அப்படி வாக்கிங் லைனில் வந்த பந்து சிங்கிள் ரன். ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து விக்கெட். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே ஷாக் 11. ஸோ குவாலிட்டியான பவுலிங், நல்ல வேரியேஷன், டாட் பால் விழுந்தது லைட் வேரியேஷன். ஐயோ ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து. ஸோ இதோட இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க ஷாக் 11. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ கேம் சேஞ்சர் டீமை தொடர்ந்து செகண்ட் டீம் ஆகிட்டு இங்கே ஃபைனலுக்கு என்ட்ராகிறாங்க. ஸோ வெல் பிளேடு. சிவாவும் அதே மாதிரி அரவிந்தும். ஸோ இவர் ஒரு 3 6, அவர் ஒரு 4 6, டோட்டல் ஆகிட்டு 7 6 கிட்ட இந்த ஒரு செகண்ட் செமிஃபைனல் மேட்ச்சில் பதிவு பண்ணாங்க. ஸோ அந்த ரன்னு ஸோ அவங்களுக்கு பவுலிங் போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோராக இருந்துச்சு. ஸோ
அடுத்த மேட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சாக இருக்கும், ஃபைனல் மேட்சாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க.